வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் ஆக்சியாம் 4 ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு புவியை வந்தடைகின்றனர். பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு செயல்பாடுகளை தொழில்துறையினர் முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் மக்கள் நல சேவைகள் அவர்களின் வசிப்பிடங்களுக்கே நேரில் கொண்டு சேர்க்கும் சிறப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் தமிழகத்தில் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் டோக்கியோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் ஆக்சியாம் 4 ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு புவியை வந்தடைகின்றனர். இவ்விண்வெளி வீரர்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்பகுதிக்குள் இறங்குகின்றனர். 18 நாள் விண்வெளி பயணத்தை நிறைவு செய்துள்ள விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து தங்களது விண்கலத்தை துண்டித்து அன்டாக்கிங் மூலம் நேற்று பூமி புறப்பட்டனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த போது சுபான்ஷு சுக்லா 7 நுண் புவியீர்ப்பு பரிசோதனைகளை மேற்கொண்டு இந்தியாவின் அறிவியல் விண்வெளி தொழில்நுட்பத்தை உலகிற்கு பறைசாற்றினார். இந்த பரிசோதனைகள் எதிர்கால கோள் பயணத்திற்கு வகை செய்வதோடு விண்வெளியில் நீண்ட காலம் வசிப்பதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் ஆராயும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. விண்வெளி நிலையத்திலிருந்து பிரியா விடை பெற்ற சுபான்ஷு சுக்லா தமது விண்வெளி பயணம் மிக சிறப்பாக அமைந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நாசா, ஆக்சியான் ஸ்பேஸ், இஸ்ரோ ஆகிய 3 விண்வெளி மையங்கள் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த விண்வெளி திட்ட பயணம் ஆகாஷ் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட 6 அதிநவீன கண்காணிப்பு கருவிகள் மற்றும் வாகனங்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை இந்திய கடற்படையிடம் இன்று வழங்கியது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பாதுகாப்பு ஆய்வகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இவை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டன. பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு செயல்பாடுகளை தொழில்துறையினர் முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 12வது தேசிய பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் ஊரக பகுதிகளும் நகர்ப்புற பகுதிகளும் சந்திக்கும் பிரச்சனைகள் வெவ்வேறு என்று சுட்டிக்காட்டினார். வள ஆதாரங்களில் நவீன தொழில்நுட்பங்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் ஊரக பகுதிகள் வளர்ச்சி அடையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நலிந்த நிலையில் உள்ள மக்களை மேம்படுத்தி அவர் தம் திறன்களை அதிகரிப்பதற்கான இலக்குகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். பல்வேறு பிரிவுகளில் சமூக பொறுப்புணர்வு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய அமைப்புகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விருதுகளை திரு நிதின் கட்கரி வழங்கினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இந்தியா சீனா இடையிலான இருதரப்பு உறவுகளில் அண்மை மேம்பாடுகள் குறித்து அதிபரிடம் எடுத்துரைத்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை சீன அதிபரிடம் டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். சீனாவின் டியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் 10வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இளைஞர்களுக்கு படைப்பாற்றல் திறன், தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரம் போன்றவற்றை உறுதி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். நாட்டில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளில் திறன் மேம்பாட்டு பணிகள் மூலம் இளையோரின் ஆளுமைக்கு வழிகோலும் மத்திய அரசின் அர்ப்பணிப்பு மிகு சேவையை மத்திய திறன் மேம்பாட்டு தொழில் முனைவோர் துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி உறுதி செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் திறன் மேம்பாட்டு இயக்கம் மகளிர் மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தினரின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உலக இளையோர் திறன் மேம்பாட்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் திறன்களுடன் இளையோருக்கு ஆளுமை என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுகிறது. NCC தேசிய மாணவர் படையின் 77வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இளையோரிடையே தலைமைத்துவம், சேவை மனப்பான்மை, திறன் மேம்பாடு, நன்னடத்தை போன்றவற்றை மேம்படுத்தும் நோக்குடன் 1948ஆம் ஆண்டு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நலன்களை இளையோரிடையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் தேச அவசர நிலைகளில் முப்படையினருக்கு உதவும் வகையிலும் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. 77 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள NCC இயக்கம் இளையோரை சிறந்த குடிமக்களாகவும் அனைத்து நிலைகளிலும்
தலைமை பண்பை ஊக்குவித்து எதிர்கால தலைவர்களாக உருவாக்கவும் வழிகோலுகிறது. 5வது தேசிய ஸ்டார்ட் அப் விருதுகளுக்கான விண்ணப்ப பதிவிற்கு மத்திய தொழில் மற்றும் வர்த்தக மேம்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயலாற்றி வரும் தருணத்தில் வேளாண்மை, எரிசக்தி, நிதிநுட்பம், வான்வெளி, சுகாதாரம், கல்வி, சைபர் பாதுகாப்பு, அணுகுத்தன்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஸ்டார்ட் அப் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழக அரசின் மக்கள் நல சேவைகள் அவர்களின் வசிப்பிடங்களுக்கே நேரில் கொண்டு சேர்க்கும் சிறப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லால்புரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர், மகளிர் உரிமை தொகை கிடைக்க பெறாதவர்கள் இம்முகாமில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றார். மொத்தம் 10,000 முகாம்கள் நடக்க போகுது. தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து முகாம் நடக்கிற நாள், இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பா தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறதுதான். குறிஞ்சிப்பாடி அருகே கொடுக்கன்பாளையத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோலல்லா காலனி பூங்கா ஏற்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் 12,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். இந்த திட்டம் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று தொடங்கப்பட்டு சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் முன் நின்றதோடு விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முன்னேற்ற பாதையில் நிகரில்லா தலைவராக திகழ்ந்ததாக தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். காமராஜரின் உயரிய சிந்தனைகளும் உறுதிப்பாடும் சமூக நீதிக்கான உத்வேகமும் அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி விடுத்துள்ள செய்தியில், நவீன தமிழகத்தின் தொலைநோக்கு சிற்பி காமராஜர் என்று பாராட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், 100 கல்வி கனவிற்கான அடித்தளத்தை இட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டினார். இந்நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்த செய்தியில், தமிழகம் இன்று அடைந்திருக்கும் வளர்ச்சிக்கு அடிகோலியவர் என்றும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என்றும் போற்றியுள்ளார். கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டத்தில் அவரது 100 மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் இந்நாளையொட்டி பல்வேறு சிறப்பு போட்டிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டதன் 20 ஆண்டுகள் நிறைவு கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். 1899 ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 126 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல்சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 20 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் 31 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ரோப்கார் சேவையானது இன்று முதல் 31 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு IAT வல்லுநர் குழு ஆய்வு செய்த பிறகு ரோப்கார் சேவையானது பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் எனவும், அதுவரை பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின் நிலவு ரயிலை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் டோக்கியோவில் இன்று தொடங்குகின்றன. இந்தியாவின் PV சிந்து, சாத்விக் சாய்ராஜ்,
சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, லக்ஷ்யா சென், உன்னட்டி ஹூடா உள்ளிட்டோர் இதில் களம் காண்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் ஆக்சியாம் 4 ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு புவியை வந்தடைகின்றனர். பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு செயல்பாடுகளை தொழில்துறையினர் முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் மக்கள் நல சேவைகள் அவர்களின் வசிப்பிடங்களுக்கே நேரில் கொண்டு சேர்க்கும் சிறப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் டோக்கியோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.